ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆளுகையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிற போது அந்த ஆளுகையும் அதிகாரமும் எப்படிப்பட்டன்னு சொன்னா எல்லையற்ற ஆளுகை. இதுதான் எல்லை, இவைகளுக்குள்ளதான் நீங்க ஆளுகை செய்ய முடியும், இவைகளை நீங்கள் ஆளுகை செய்ய முடியாது என்பதல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் அதிகாரப்படுத்தினார். தேவன் தம்மை என்ன செய்திருக்கிறார்? நம்ம எல்லாம் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரப்படுத்தி இருக்கிறார். பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளாக இருக்கிற போது எல்லாவற்றின் மேலும் அதிகாரம். இதை மேற்கொள்ள முடியுமா? மேற்கொள்ள முடியும். இவைகளின் மேலே அதிகாரம் செலுத்த முடியுமா? அதிகாரம் செலுத்த முடியும். இவைகளை ஜெயிக்க முடியுமா? இவைகளை ஜெயிக்க முடியும். இவைகள் நம்ம மேலே ஏதாகிலும் செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. சொல்றார், இவை ஒன்று என்ன செய்யாது, உன்னை சேதப்படுத்தாது. தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன தெரியலன்னு சொன்னா, தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை, அவருடைய ஆளுகையை அறிந்திருக்கவில்லை. அதனால்தான் எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறான். சூடர்களை பார்த்து பயப்படுகிறான், பிசாசுகளை பார்த்து பயப்படுகிறான். பிசாசு கொண்டு வருகிறதான பலவீனங்கள், சுகவீனங்கள், இன்னும் நடக்கிற அநேக காரியங்களை கண்டு என்ன செய்கிறானா? பயப்படுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றின் மேலும் நான் உன்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாக அந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா? பூரணமாய் தேவன் எனக்கென்று இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் நான் சரியா என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அதை விசுவாசித்து இந்த ஆளுகை அதிகாரம் என்னுடையது என்பதை நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? விசுவாசித்து அவைகளை அறிக்கை செய்து அவைகளை நம்முடைய வாழ்விலே அபியாசப்படுத்தும் போது எனக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இவளை பார்த்து போன்னு சொன்னா அது என்ன செய்யுமா? போன்னு சொன்னா போகும். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு கடலிலே போய் விடுன்னு சொன்னா அது என்ன செய்யுமா? விடும் என்று சொன்னார். அதிகாரங்கள், தேவனுடைய ஆளுகை நாம் அதை உணர்ந்து கொள்ளணும். அவர் சொல்லுகிறார், சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன்? அதிகாரப்படுத்தி இருக்கிறேன். அப்போ ஒவ்வொன்றின் மேலும் நம்முடைய அதிகாரத்தை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நாம் அபியாசப்படுத்த வேண்டும். தேவன் என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார், நீ ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே போன்னு சொன்னா அதை என்ன செய்யணுமா? அந்த அதிகாரத்துக்கு அடங்கியாக வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகிற தேவ ஜனங்கள் அதிகாரத்தை உணர்ந்து கொள்ளுகிறது மாத்திரல்ல, அதிகாரத்தை விசுவாசித்து அவைகளை நம்முடைய வாழ்வில் என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொண்டே இருக்கணும்.